அக்கா நடந்த குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் இளையராஜா கண்ணன் சாரோட தமிழ்நாட்டின் புவியியல் புத்தகத்துல இருந்து பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 9 கேள்விகள் புக் ப்ரூஃபோட நம்ம பார்த்தாச்சு. இப்ப நம்ம 10வது கேள்வியில இருந்து பார்க்கலாமா? 10வது கேள்வி பாருங்க. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் கூடுதலாக 482 மில்லியன் டன் இரும்பு தாது குறைந்த தரத்துடன் உள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சேலம். இதுல பாத்தீங்கன்னா இரும்பு தாது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நேஷனல் மினரல் இன்வென்ட்ரி, அதாவது இது பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வெளியிட்ட சோர்ஸ் தான். இதுல பாத்தீங்கன்னா அயனோர் அப்படிங்கிறது மேக்னடைட் அப்படின்னு தெளிவாவே கொடுத்துட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இரும்பு தாது அப்படிங்கிறது மேக்னடைட் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 5.2 செக் பண்ணுங்க. இதுல டீடைலா கொடுத்திருப்பாங்க மேக்னசைட் பத்தி. இந்த 5.2 ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரியும். சேலம் மாவட்டத்தில் அதிக அளவு காணப்படுது மேக்னடைட் அப்படின்ட்டு டீடைலா கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம டிஎன் மைன்ஸ் சோர்ஸ்ல இருந்து செக் பண்ணுங்க. தி ரிசர்வ்ஸ் இஸ் எஸ்டிமேட்டட் as 40.5 மில்லியன் டன்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நல்ல நோட் பண்ணுங்க, 40.5 மில்லியன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு क्वेश्चनல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் கூடுதலாக 482 மில்லியன் டன் இரும்பு தாது குறைந்த தரத்துடன் உள்ளது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. சோ ஆஃப் கோர்ஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சேலம் அப்படின்னு நமக்கு தெரியுது. 11வது கேள்வி பாருங்க. நீடித்த வளர்ச்சிக்கான இலக்கு 2 முக்கிய நோக்கங்களுடன் தொடர்புடைய சரியான கூற்றுகளை தேர்வு செய்யவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கூற்று 1 மட்டுமே சரி. கூற்று 1 வாசிச்சு பாருங்க. அதாவது குழந்தைகளின் வளர்ச்சி குறியீடு மற்றும் உடல் எடை குறைதல் மற்றும் பெண்களின் இரத்த சோகை ஆகியவற்றில் கவனம் செலுத்துதல், அனைத்து வகையான ஊட்டச்சத்து குறைபாட்டையும் நீக்குதல் அப்படின்னு டீடைலா கொடுத்திருக்காங்க. புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 9.85 செக் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா இலக்கு 2 பசியை ஒழித்தல் அப்படிங்கிற டாபிக்கு கீழே பாத்தீங்கன்னா டீடைலா கொடுத்துட்டாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா உலக பட்டினி குறியீடு 2024 தான் கடைசியா எடுத்திருக்காங்க. சோ அத வரைக்கும் பாத்தீங்கன்னா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. 12வது நேரடி கேள்வி பாருங்க. ரொம்ப சிம்பிளான கேள்வி. அதாவது தொடர்புடைய ஆபத்து வகையினை சரியான காரணத்துடன் பொறுத்துக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா நம்ம புக்ல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டாபிக் கீழே வருது. இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ரொம்ப ஈஸியாவே நம்ம இதை மேட்ச் பண்ணிடலாம். இயற்கை ஆபத்து அப்படிங்கிறது சுனாமி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் சமூக அபாயம் அப்படிங்கிறது போர் தெரிஞ்சதுதான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உயிரியல் அபாயம் அப்படிங்கிறது பறவை காய்ச்சல் அப்படிங்கறது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் தொழில்நுட்ப அபாயம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எண்ணெய் கசிவு. சோ இதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம புக்ல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டாபிக் கீழ வந்துருது. 13வது கேள்வி பாத்திரலாமா? பின்வரும் மண் வகைகளை அதன் பண்புகளுடன் பொறுத்துக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம புக்ல இருந்தா கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 2.38 இருந்தா வந்திருக்கு. அதாவது 2.30 இருந்து நீங்க படிச்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த क्वेश्चन வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு டீடைலா மண் பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த क्वेश्चनக்கான ஆன்சரும் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். மேட்ச் பண்ணி பாத்திரலாமா? ஏ பாருங்க, உவர்மன் கொடுத்திருக்காங்க. உவர்மன் அப்படிங்கிறது மலட்டு தன்மை அப்படிங்கறது ஆன்சர்.